ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மலாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். ராத்திரி வீட்டுக்கு போனா சாப்பாடு தான் சாப்பிடணும். அதனால விவசாயிகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நம்மளோட வானம் தேஞ்சு போச்சு, பூமி காஞ்சு போச்சு, ஏழை எங்களை ஏமாத்தி கிழக்கு இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது. ஏழைங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாகும். அப்பதான் இந்த விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும். ஒவ்வொரு விவசாயியோட சாவுக்கு பின்னால அழிய போறது அவன் குடும்பம் மட்டுமல்ல, அடுத்து வர்ற தலைமுறையும் தான். ஏமாத்தி மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா, இன்னொரு கையங்களை தத்தெடுத்த ராசா. ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோற. நீங்க இன்ஜினியரிங் படிங்க, டாக்டருக்கு படிங்க, வக்கீலுக்கு படிங்க, ஏன் அரசியல் கூட பண்ணுங்க. ஆனா விவசாயமும் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறதா முக்கியம்.